ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் அல்லோட வணக்கம். காலையில் எந்திரிச்ச உடனே சரி வழக்கமாக ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூமராக தான் இருக்கும், இதை பெருசுப்படுத்த வேணாம்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கடைசியாக பார்த்தா தான் தெரியுது இது ரூமரில் பயங்கரமான ஒரு நியூஸ் அப்படின்னு. என்ன அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்பினது என்ன ஒரு காரணம் அப்படின்னா, கொஞ்சம் நம்பகரமான ஒரு இன்சைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறவங்களுமே வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் தான். ஸோ அந்த வகையில் வந்து இவங்களாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரியுமே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா திரும்ப வரார், வேட்டையன் வரார் அப்படின்ற மாதிரி எனக்கு மார்னிங் செம்ம வைபாக இருந்தது. அது எப்படி ஃபீல் ஆச்சுன்ற தாராளமாக கீழே சொல்லுங்கள். நான்லாம் உண்மையிலே வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கரமாக குதிச்சுட்டு தான் இருந்தேன். சரி, அது போக என்ன இருக்கட்டும், 2019 தான் என்டிஎம்மோட கேப்டன் அமெரிக்கா வயசாகி உட்கார வச்சிட்டிங்களே, அது ஏன் இப்போ மறுபடியும் அவரை கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. காரணம் இன்னொன்று என்னென்னா, ஆர்டிஜே வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு டூம்ஸ்டே ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் ரூசோ பிரதர்ஸ் எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு அந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப்பு ஒரு ரைட்டிங் கொடுத்தது ஒரு 2 பெரிய ஒரு லெஜெண்டரி கேரக்டருக்கு கூட சொல்லலாம். 3ஆவதாக நான் தோறு வைப்பேன். ஏன்னா இவங்க ரூசோ பிரதர்ஸ் இருந்தாலே கேப்டன் அமெரிக்காவுக்கும் அப்புறம் நம்ம அயன்மேனுக்கும் 2 பேருக்குமே வந்து ஸ்கிரிப்டில் சீன் இல்லாத டயலாக் இல்லாத பக்கமே கிடையாது, ஒரே வார்த்தையாவது இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக ரூசோ பிரதர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை விட மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற விஷயம் வந்து இவங்க ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே பார்த்து செதுக்கி எடுத்த படங்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. முக்கியமாக வின்டர் சோல்ஜர்லாம் வந்து அது ஓகே, ஒரு வகையில் இவங்க சைடு வரலைனாலும் வின்டர் சோல்ஜர் வந்து எத்தனை பேருக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும் அப்படின்றதுல பட் ஆனால் நான் அதை வந்து இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துப்பேன் எனக்கே கணக்கு கிடையாது. அது ஒரு விஷயமா இருக்குது. இன்ஃபினிட்டி வாரில் கேப்டன் அமெரிக்காவை சும்மா செதுக்கி வச்சுருந்தாங்க. அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சராக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக வந்து கேப்டன் அமெரிக்கா அப்படின்றாலே ரூசோ பிரதர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற விஷயமும் ஒரு ஒரு பயங்கரமான நம்பிக்கை தன்மை ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து ரிட்டர்ன் உள்ளே வர போகிறாரு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயம் 2 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் வில்சன் இருக்கார் இல்லையா, யார் நம்ம இப்போ இருக்கிற கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ஹீரோ, ஃபால்கன் த வின்டர் சோல்ஜரோட ஹீரோ. ஸோ அவர் தான் வந்து இப்போ அடுத்த ஒரு கேப்டன் அமெரிக்காவாக வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட மென்டாராக வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து உள்ளே வரதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஆர்டிஜேவை வந்து ஓகே எண்டு கேமோட ஒட்டுமொத்தமாக என் பண்ணிட்டாங்க அயன்மேன் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து யாருமே ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, அயன்மேனுக்கு யாருங்க ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க. கேப்டன் அமெரிக்கா கூட அடுத்த கேப்டன் நீங்கள் தான். அப்போவே வந்து இந்த கன்னை பிடிங்க சிவான்ற தமிழில் இப்போ, ஆனால் அப்போ வந்து ஷீல்டை பிடிங்க சாம் அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா கொடுத்துட்டாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ இந்த வகையில் வரேனே, இப்போ வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் வேற ஒரு மனுஷன் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அதுவும் நல்ல கேப்டன் அமெரிக்காவா இல்லை, ஒரு ஹைட்ராவோட ஒரு அடியாள், ஒரு அவரை ரூல் அந்த ஹைட்ராவை லீட் பண்ணுற ஒரு மெம்பரா, ஒரு தளபதியா, ஏன் கேப்டனா இப்படி கூட இருக்கலாம். அந்த பேர் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ்ன்னு இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. காமிக் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. கேப்டன் அமெரிக்கா சீக்ரெட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா சீக்ரெட் இன்வென்ஷன் சீக்ரெட் வாஸ் லைக் தட். ஸோ சீக்ரெட் அந்த ஒரு இடத்துல வந்து சீக்ரெட் எம்பையர், வெரி சாரி, சீக்ரெட் எம்பையர். ஸோ இந்த சீக்ரெட் எம்பையரை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஹைட்ராக்கு கீழே வேலை பார்ப்பாரு. முக்கியமாக அந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் வந்து எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஹைட்ரா வாழ்க, ஹெயில் ஹைட்ரா அப்படின்னு. அந்த வார்த்தையை இப்போ கேப்டன் அமெரிக்கா வாயிலிருந்துமே நம்ம கேட்குற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸாக. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் ஆல்டர்னேட்டான ஒரு எனிமியும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோருக்கும் இருக்குது. அயன்மேன் வந்து ஆர்டிஜே இதுக்கப்புறம் கொண்டு வந்தானா கொண்டு வரலனா, பட் ஆனால் இருந்தாலும் கேப்டன் அமெரிக்கா இப்போ உள்ளே கொண்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா அவெஞ்சர்ஸ்க்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ட் ஆக்கணும். ஏன்னா இதுவுமே வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார். ஸோ அதனால அந்த ஓஜி அவெஞ்சர்ஸை வந்து ரிட்டர்ன் உள்ள கூட்டு வந்து அவங்கள ஒட்டுமொத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்ரா ஃபேன்ஸ் வச்சுக்கங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ரூசோ பிரதர்ஸ் பிளான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆர்டிஜே உள்ளே வந்தப்பவே இந்த படம் ஹைப்போட லெவல் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ இன்னொரு செகண்டரியா சரி வச்சுக்கோங்க, ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அந்த வரிசைகள் பொறுத்து. பட் இப்போதைக்கு செகண்ட் ஆர்டராக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கிறது. ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது கிறிஸ் இவான்ஸ் அஸ் ஸ்டீவ் ராஜர்ஸாக வந்து
உள்ளே வரப்போகிறாரு. கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். ஆனால் அது நல்ல கேப்டன் அமெரிக்காவா இல்லை கெட்ட கேப்டன் அமெரிக்காவான்றது இப்போ வரைக்குமே தெரியல. அதுக்கான க்ளூ எதுவுமே கொடுக்கல. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து அந்த படம் அடி வாங்குமா அப்படின்றத வந்து தோணிக்கிட்டு இருக்கு. 8 ரீஷூட் மனசாட்சியே இல்லாமல் அது வேற போயிருக்கிறாங்க. அது ஏன்டா ஒரு ரீஷூட் போனால் 2 ரீஷூட் போகலாம், 8 ரீஷூட் எப்படா மனசாட்சி எல்லாம் போறீங்க? தண்டர் போல்ட்ஸுக்கும் போய் வச்சிருக்காங்க அப்படின்றப்போ தெரியல. 2025 மார்வலுக்கான வருஷமானு தெரியல. எல்லாம் இந்த அவெஞ்சர்ஸோட டூம்ஸ்டேவை நம்பி தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதை விடுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நடுவில் வந்து எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. பட் இதுலேயுமே வந்து ஹல்கையுமே அந்த ஓஜி ஹல்க் இருக்காப்லையா, ஸோ அவருமே வந்து ரிட்டர்ன் உள்ளே கொண்டு வரலாம். அவருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது உண்மையாக இல்லைன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக நியூஸ் வரல. ரூமர் கிளப்பி விட்டாங்க, சும்மா கிளப்போம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கேப்டன் அமெரிக்கா வராரு. அண்ட் அதே மாதிரி ஏன்ப்பா கேப்டன் அமெரிக்காவை தான் வரணுமா, ஒரு ஹியூமன் டார்ச்சாக வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் டெட்பூலே வச்சு அடி வாங்க விட்டாங்களே, அது ஓகே. என்னதான் வந்து ரயான் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், ஷான் லிவி ஒரு க்ளோஸ் டேரக்டராக இருந்தாலும், அதனால ஒரு நடிச்சிருக்கிறார் மனுஷன் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக. பட் ஆனால் இருந்தாலும் அதிலே வச்சு செஞ்சு விட்டாங்க. திரும்பி போவாரா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. டெட்பூல் 4 அந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்தடுத்து இருக்கு. ஹியூமன் டார்ச்சா போவாரான்னு அது தெரியல. பட் ஃபேண்டாஸ்டிக் 4 வேற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வருது. ஸோ அதில் வேற ஒரு ஹியூமன் டார்ச் மைட் பி பார்க்கலாம். ஸோ அதனால் ஒரு கிறிஸ் எவான்ஸ் அப்படின்றது ரிட்டன் வந்து ஒரு கேப்டன் அமெரிக்காவை வரப்போறாரு. ஆனால் அது எந்த ரோலில் வரப்போறாரு அப்படின்றது தெரியல. ஒரு ஈவிலாக பார்த்தோம் அப்படின்னா கணக்கு வைங்களேன், ஆர்டிஜே ஒரு ஈவில் ரோல் பண்ணுறாரு, கிறிஸ் எவான்ஸ் ஒரு ஈவில் ரோல் பண்ணாரு அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து நம்ம கடைசியாக எண்ட் கேமில் தான் பார்த்தோம், அவெஞ்சர்ஸ் அசம்பிள் தான். ஆனால் இப்போ அதுக்கடுத்து இப்படி ஒரு ஈவிலாக இருக்க போகும்போது சத்தியமாக கடவுளும் நினச்சி பார்க்க முடியல. அது எப்படி இருக்குன்னு தரமாக கீழே கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் அதுக்கான வீடியோ தான் அது. மற்றபடி கேப்டன் அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும், இப்படி கேப்டன் அமெரிக்கா வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற தரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ தரணும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.